சினிமா என்பது ஒரு பெரிய மாயை. சினிமா எடுக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு நீங்க ஃபில்ம் வாங்கணும், அதை ப்ராசஸ் பண்ணணும், அது நெகட்டிவ் வரும், நெகட்டிவை கரெக்ட் பண்ணி நீங்கள் கலர் கிரேடிங் பண்ணணும், கலர் கிரேடிங் பண்ணிட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணணும், திரும்பியும் அதை கரெக்ட் பண்ணணும், திரும்பியும் அதை ஒளியை சேர்க்கணும், அப்புறமா எடிட் பண்ணணும், டப் பண்ணணும். இதெல்லாம் இப்போ கிடையாது. அந்த சின்ன சின்ன ஒரு கார்பரேஷன் ஸ்கூலுக்கு போனேன். அங்கே ஒரு குழந்தை அவங்க பண்ண டாக்குமெண்ட்ரி கொண்டு வந்து காமிச்சு, மிக அழகான டாக்குமெண்ட்ரி. அதுக்கு என்ன புரிஞ்சுதோ, என்ன அதை நம்புதோ, ரொம்ப அழகாக அவங்களே படம் எடுத்து எடிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு ஃபில்ம் மேக்கிங் அப்படின்றது ஒரு கதையை சொல்லி அதை ஒரு நடிகரை போட்டு, ஒரு இவரை போட்டு, அவரை போட்டு அதை விற்கணும் அப்படின்றது மீறி இன்னைக்கு ஒரு லாங்குவேஜாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஐ விஷ் யூ இந்த ஃபில்ம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ஒரு லாங்குவேஜாக உள்வாங்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். அப்புறம் ஃபில்ம் அப்படின்றது நம்ம ரொம்ப குறுகிய ஒரு இதுவாக ஃபில்ம் மேக்கிங் அப்படின்றது திரும்ப அந்த நரேட்டிவ் ஃபில்மோட நம்ம முடிச்சிடறோம். There is a very great demand for documentaries. இந்தியன் ஃபில்மேக்கர்ஸ் இன்னும் பெருவாரியாக அதில் இறங்குது. ஃபியூச்சரில் சொல்கிறேன், காலேஜ்களில், யூனிவர்சிட்டிஸில் ஆசிரியர்கள் இருக்க போகிறது கிடையாது, ஃபாதர்ஸ் இருக்க போகிறது கிடையாது, ஒன்லி டாக்குமெண்ட்ரிஸ் தான் இருக்கும். இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்ல போனால் ஒரு வாத்தியார் உட்காந்துக்கிட்டு அப்படி சொல்ல முடியாது. யூ ஹாவ் டு மேக் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் டாக்குமெண்ட்ரி அபவுட் the free India. So you have to research more. You have to have the attitude to research something, to interpret something, to edit something, give a proper fact to the generation. So filmmaking is not restricted to only storytelling or compete with another director in என்ன சொல்றது, சம்பளத்தில் அவர் வாங்கினா பெரிய டைரக்டர், இவர் சம்பளத்தில் அதிகமாக வாங்கினா பெரிய ஆக்டர்ன்றதுலாம் கிடையாது. தேர் ஆர் சோ மெனி ஆர்கனைசேஷன். என் கூட படித்த அல்ஃபோன்ஸ் ராய் சினிமாட்டோகிராஃபி படித்தார். அவர் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவை விட்டுட்டு he became a வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். இப்போ அவர் திரும்பி மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் படம் எடுக்கிறாரு. ஆனால் அவருடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியாக இருந்துச்சு. இன்னைக்கு நேஷனல் ஜியோகிராஃபிக் அந்த வட்டாரத்தில் மிக கவனிக்கக்கூடிய, மிக மரியாதைக்குரிய ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருக்க. என் கூட படித்த திருவள்ளுவன் என்கின்ற ஒரு சினிமாட்டோகிராஃபர் சினிமாவே வேணான்னு ஸ்போர்ட்ஸ் சினிமாட்டோகிராஃபிக்கு போனார். இன்னைக்கு வெரி சேட், ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னால் எங்களுக்கு விட்டு போயிட்டாரு. ஹி வாஸ் நம்பர் 1 இந்த கிரிக்கெட் கவரேஜில் இஸ் நம்பர் 1 சினிமாட்டோகிராஃபர். ரைட். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிறைய டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ரிஸ்க்கு போயிருக்காங்க. முத்து இவங்கெல்லாம் போயிருக்காங்க. வெரி கம்ஃபர்டபுள், வெரி என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய, ரொம்ப ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கர்ஸ் தான் இருக்காங்க. ஆக தயவு செஞ்சு இந்த ஃபில்ம் மேக்கிங்ன்றத நீங்க ஒரு ஆர்ட், ஒரு ட்ரேடு, ஒரு பிஸ்னஸ் அப்படின்லாம் எடுத்துக்காம ஒரு லாங்குவேஜா உள்வாங்கிங்க. நீங்க வெளியில போய் என்ன வேணா பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை வச்சு வியாபார சினிமா எடுங்க, ஆர்ட் ஃபில்ம் எடுங்க, கமர்ஷியல் ஃபில்ம் எடுங்க, மாஸ் ஃபில்ம் எடுங்க, அதெல்லாம் ஓகே. குறைந்தபட்சம் இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஃபியூச்சர்லன்றத அப்படியே தள்ளிய வச்சுட்டு இங்கே என்ன கற்பிக்கப்படுது அப்படின்றத தயவு செஞ்சு உள்வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்க. ஸோ அதுதான் என்னுடைய வேண்டுகோள். இது ரொம்ப காம்படிட்டிவ் அப்படியெல்லாம் நினச்சிக்காதீங்க. Now you have an option. You can make documentaries, you can make, educational film, you can take medical medical university dean கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் எப்படி சினிமா அப்ளை ஆக போகுதுன்றத பேசிட்டு
So in each and every field, film is needed. Film making is needed. So you please get prepared for that. And நான் ஒரு சின்ன மாயை இந்த சினிமா பத்தி பேசுறவங்க கிட்ட ஒட்டிட்டு இருக்கும். அது வந்து டேலண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். டேலண்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் சினிமாவுக்கு வரும்போது டேலண்டே கிடையாது. நான் வந்து இந்த சினிமாவில் வந்து நடிக்கிறதுக்காக தள்ளி விடப்பட்டவன். அது ஒரு வேலையாக தான் கற்றுக்கிட்டேன். நான் இப்போ வந்து என்னை வந்து நான் வந்து பெரிய நடிகன் அப்படிலாம் நான் சொல்லிக்கிறது இல்லை. ஆனால் நிச்சயமா மற்ற நடிகர்கள்ல இருந்து நான் மாறுபட்டு இருக்குன்றத நான் உணர்றேன். அதுக்கு காரணம் என்னுடைய ப்ராப்பர் எஜுகேஷன், என்னுடைய ப்ராப்பர் ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்கை நான் நம்பினது, அந்த ட்ரைனிங்க்கு நான் ஒப்பு கொடுத்தது தான் என்னை வந்து மற்ற நடிகர்கள்லேருந்து என்ன வேறுபட்ட நடிகனாக காண்பித்து. அதனால நீங்க வந்து ஒரு டேலண்டட் ஃபில்ம் மேக்கராக இருக்கிறத விட வெல் இன்ஃபார்ம்ட், வெல் நாலேஜ் ஃபில்ம் மேக்கராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா இதை வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து எல்லையை தாண்டி போகும்போது உங்க அறிவு தான் பேசுமே தவிர டேலண்ட் இல்லை. டேலண்ட் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்காக நீங்க எதையுமே கற்றுக்க கூடாதுன்றது கிடையாது. ஸோ இந்த 1 year அதுவும் இது வந்து ரொம்ப ஒரு புதுமையான ஒரு கோர்ஸாக இருக்கு. இங்கே கொஞ்சம் படிச்சுட்டு இங்கே அந்த நாலேஜோட வெளிநாட்டுக்கு போய் அவங்களோட சேர்ந்து அவங்களுடைய அறிவை வாங்கிக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோர்ஸாக இருக்கு. அதை டிசைன் பண்ண ஜான் விஜய் எனக்கே வாத்தியார் இருந்திருக்காரு. உண்மையா என்னுடைய 2வது படம் தேவதையில் வந்து என்னுடைய அசிஸ்டண்டாக துணை இயக்குனராக வேலை செஞ்சார். அவர்கிட்ட தான் நான் நிறைய கற்றுப்பேன். இப்படியெல்லாம் கூட தப்பு பண்ணலாமா, அப்படி தப்பு கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பையனுக்கு என்ன சொல்லலாம் இல்லை, சும்மா சொன்னேன். இஸ் வெரி இன்டெலிஜென்ட் கை, very friendly guy, very innovative, very progressive, very bold. Thank you Vijay for designing this course and making it practical. நம்ம நிறைய விஷயம் பேசுவோம், இப்படி பண்ணலாம் சார், அப்படி பண்ணலாம் சார், இல்லைடா நம்ம அப்படி பண்ணணும்னு. But really you put into practice, you have evolved the course and brought it into practice. I really thank you and really thank the great institution of Loyola for accepting it and partnering it. நீ காலையில் 6:30 மணி வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் எடிட்டிங்கில். அதிகமாக மியூசிக் அண்ட் சவுண்டு இதில் இல்லைன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அவசியம். ஏன்னா பேசிக்காக வந்து இப்போ வந்து ரேண்டமாக ஷார்ட்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ சாங் வந்து 3 நிமிஷம், ஆடியோ வந்து 3 நிமிஷம். ஏன்னா நான் ப்ராக்டிக்கலாக அதிகமாக பிசிலாம் கிழவன் ஆகிட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் யங்காக இருக்கேன். ஏன்னா டயர்ட் ஆகிட்டேன்னு சொன்னார். நம்ம டயர்டாக 3rd innings ரன்னிங், 2nd innings 3rd innings ரன்னிங் நமக்கு. எல்லாம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் தான் அல்வாப்பட்டில். அதனால் ப்ராக்டிக்கலாக இப்போ காலையில் வரைக்கும் பண்ணிட்டு வரலாம், வேலை பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த 9 to 6ங்கிற அந்த ஒரு நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு இருக்கு இல்லையா, காலேஜுக்கும் அப்படிதான். அதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கால்ஷீட்டு 5 o'clock கால்ஷீட் போட்டுருவார் சன்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. அங்கே போய் நின்னா 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் போய் நிற்பாங்க. சன்னு வரமாட்டேன். அவர் வந்து நேரத்தில் மறந்துடுவார். திருப்பி நாளைக்கு எடுக்கலாம், திருப்பி நாளைக்கு 3-3:30 மணிக்கெலாம். அது இப்போவும் நடக்குது. ஸோ அதனால் இவங்களுக்கு இந்த 9 மணி அப்புறம் பார்த்துட்டே இருப்பாங்க. 11 o'clock 4 o'clock 4:30 போயிடலாம் அப்படின்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கணும். கன்வென்ஷனலாக இருக்க ஒரு மெத்தடை மாற்றி அமைச்சுக்கணும். ஏன்னா இப்போ நான் எல்லாமே பார்த்துட்ருக்கேன், எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கிறதுனால அந்த 9 to 5 அப்படின்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வந்து அது ப்ராக்டிக்கலாக நடக்காது, வெளியே வந்துட்டாங்க. அது ஒன்று. அதே மாதிரி நான் மியூசிக் சொன்ன மாதிரியா ஆடியோ வந்து 3 நிமிஷம் தான் ரேண்டமாக எடுக்கிறாங்க, லிப்லெஸ் சாங் அப்படின்ற மாதிரி.
ஸோ அது வந்து 4 மணி நேரம் ரஷ், 5 மணி நேரம் ரஷ்லாம். ஸோ அதை எப்படி எடிட் பண்ணுறது, கொஞ்சம் மியூசிக் சென்ஸ் இருந்ததுன்னா அடிச்சுட்டு போயிடலாம். இன்னொன்று 4 படம் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சான்ஸ்கிரிட் கேரளாவில், இன்னொரு ஒரு மலையாள படம், ஒரு தெலுங்கு படம் ஆந்திராவில், ஹைதராபாத்தில் ஒரு தமிழ் படம், ஸ்ரீலங்கன் தமிழ், இலங்கை தமிழ் ஒரு கேர்ள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அது பண்ணியிருக்காங்க. இந்த 4த்துலேயும் பார்த்தா மியூசிக் எங்கள் வேலை வந்து எடிட்டிங் வந்து ஒரு 2.5 மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. டைம் கோடு கொடுத்து எங்கேருந்து மியூசிக் ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கேருந்து சேஞ்ச் ஓவர் வரலாம், பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இப்படிலாம் கொடுத்தாச்சா, டைப் பண்ணியே கொடுத்தாச்சு. இன்னும் பேக்ரவுண்ட் மியூசிக் வரல. அதனால் மஸ்ட் இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கருக்கு மியூசிக் மஸ்ட். அதே மாதிரி சவுண்ட் இன்ஜினியர் இப்போலாம் 32 ட்ராக் 40 நேற்றுக்கு லட்சுமி நாராயணோட உட்காந்துருக்கோம் ராத்திரி 44 ட்ராக் மியூசிக். இந்த 44 ட்ராக்கை ஒரு ட்ராக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்குள்ளாக 5 நிமிஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை ப்ரீமிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது நான் டெக்னிக் பேசலை, ப்ராக்டிக்கலாக இருக்கிறத பேசுகிறேன். ஏன்னா எனக்கு டெக்னிக் தெரியாது. அங்கே போனால் அவஸ்தப்படுறோம். சவுண்டு டிங் எங்கே இருக்குது, டொங்கு எங்கே இருக்குது, டங்கு எங்கே இருக்குது, துப்பு துப்பு எங்கே இருக்குது, இப்படிலாம் வருது. இதை ப்ரீமிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளார அந்த சவுண்டுக்கு பாவம் அந்த ஃபைனல் மிக்ஸில் அவங்க தான் தி பெஸ்ட். ஸோ இந்த ரெண்டுமே வந்து வேணும். முக்கியம் மியூசிக் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும். நம்ம மேடையில் ஏறி ஆடுறதுக்கோ பாடுறதுக்கு இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் அந்த எடிட்டர்ஸ்க்கோ ஈவன் டைரக்டர்ஸ்க்கோ ஈவன் கேமராமேன் எல்லாருக்கும். ஏன்னா எங்கேருந்து ஜூம் போகணும், எந்த மியூசிக்கில் ஜூம் போகணும், இல்லைன்னா வந்து இந்த பாக்கெட் என்ன அர்த்தம் சொல்லலாமா, அவர் ஆளும் தலையாட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார், நாங்கள் கட் பண்ணி அப்படி போட்டுருவோம். இல்லைன்னா வந்து கோரியோகிராஃபர் வந்து ஆடிட்டு இருப்பார் எடிட்டிங்கில். ஞாபகம் வச்சுக்கோங்க, பல வருடங்களாக நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஆடத் தெரியணும், பாடத் தெரியணும், கத்த தெரியணும். எங்கே கற்றுக்க பார்க்கலாம். 1 2 3 4 யார் ஒருத்தரே கற்றுங்க. அவருக்கு நான் சொல்லியிருக்கிறதுனால கட்டிட்டேன். எங்கே 1 2 3 4 1 2 3 4 நான் கீழே இறக்க வேண்டிய கையை என்னப்பா அதான் 1 2 3 4 மேல நிக்கணும், கையை இறக்கலையே. 1 2 3 4 ஏன்னா ஈஷா கத்த சொன்னா கத்துவீங்க, புரியுதா? நம்ம சஸ்டைன் மேலே நிற்கிற வைக்க சஸ்டைன், அப்புறம் கீழே இறக்கணும், அப்படியே ஃபேட் அவுட். எவ்வளோ தூரம் ஃபேட் அவுட்டு? 9 செகண்ட்ஸ் ஃபேட் அவுட்டா, 10 செகண்ட்ஸ் ஃபேட் அவுட்டா, டிசால்வ் 10 செகண்ட்ஸா? டெக்னிக் பேசுகிறேன் நான். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு மியூசிக் சென்ஸ் கொஞ்சம் வேணும். அதனால் அந்த மியூசிக்கும் சவுண்டு சும்மா ப்ராக்டிக்கல். வாட் இஸ் மிக்சிங், ஃபைனல் மிக்சிங். என்னுடைய சிஸ்டர் வந்து ராஜேஸ்வரனுடைய மருமகள். ராஜேஸ்வரன் யாருன்னு கேட்டால் தெரியாது, இப்போ இருக்கவங்க விட்டுருங்க. அந்தம்மா சிக்காகோவில் இருக்காங்க, இவருக்கெல்லாம் பிசிசி அவங்களாம் ரெகுலராக காண்டாக்டில் இருக்காங்க. அந்தம்மா சொல்லுவாங்க என் சிஸ்டர், அம்மா நீங்கள் இங்கே வந்துடுங்கண்ணா, நீங்கள் இங்கே வந்துடுங்கண்ணா. எங்கே சிக்காகோ? எதுக்குமா? அழுவோம். ஏன் இல்லைன்னா அங்கே வந்து ஒரு மரியாதையே இல்லைண்ணா இந்தியாவில் அப்படி. ஏன்னா என்ன மாதிரியே பைத்தியங்கள் நிறைய ஸ்டேட்ஸ் இருப்போம்மா. நான் இங்கே ஒரு ஆள் தான் பைத்தியம். நான் என் மக்களுக்காக நான் இங்கே இருக்கணும். நல்ல வாழ்த்துக்கள். The students எப்படி செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, there are going to be only 20 students we are going to select. And the course fee is 6 lakh rupee, which is very cheap for anybody to go study in France. And we are only created it as a very unique package, so everybody gets an opportunity to study. அப்புறம் நாங்கள் வந்து we have an aptitude test, then also a personal interview which will be done by people from France and also from Kala Carpenters and Loyola College as such. ஸோ அதுலேருந்து செலக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸை தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய இன்றைக்கி வந்து ஃபில்ம் மேக்கிங் பிகம் ஈஸி. கையில் ஃபோன் இருந்தால் எல்லாருமே படம் எடுத்துடலாம்.
ஆனால் there is some kind of an ethic, like in the fathersலாம் சொன்ன மாதிரி there ethics in filmmaking, அந்த interest, how to identify a creative person and put him inside. ஸோ அந்த 20 பேருமே they will be more eligible and fully equipped to be to consume a world cinema as such. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு aptitude test and an interview session and also written exam will be there for the selection process as such. நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும், அதுதான் எலிஜிபிலிட்டி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க்கிங் கிளாஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே படிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து யூஜி படிச்சிருந்தாலும் இங்கே வந்து படிக்கலாம், பிஜி படிச்சிருந்தாலும் வந்து படிக்கலாம். 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு நீங்கள் வந்து யூஜி பண்ணணும் அப்படின்னா 12th முடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு வருஷம் படிச்சுட்டு அப்படியே நீங்கள் அதை யூஜிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரான்ஸ்லேயும் படிக்கலாம். உங்களுடைய எலிஜிபிலிட்டி என்னென்னா 12th ஸ்டாண்டர்டும் யூ ஹேவ் டு பி கிரியேட்டிவ், தட்ஸ் ஆல்.